ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கேரளா ஸ்டைலில் உன்னியப்பம் தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு ஸ்வீட் பணியாரம் தான். அது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஃபங்க்ஷன் டைம், ஸ்பெஷல் டேல இதை செய்யலாம். இது நான் கிருஷ்ண ஜெயந்திக்கு செஞ்சிருந்தேன். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2 கிளாஸ் அளவு அரிசி எடுத்து ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ அரிசி அளந்தா அதே கிளாஸ்லயே 2 கிளாஸ் அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. அதை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகு பதம்லாம் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். வெல்லம் நல்லா கரைய விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி எடுக்கலாம். வெல்லம் நல்லா கரையட்டும். பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், இந்த பாகு நல்லா ஆறட்டும். இந்த டைம்ல நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை ஒரு மிக்சி சால்ல சேர்த்துக்கலாம். இது கூடயே 4 ஏலக்காய் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அதனால கொஞ்சமா நான் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சு எடுத்துக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு மாவா அரைச்சுக்கோங்க. இது கூடவே நம்ம இப்போ ஆற வச்சிருக்கிற வெல்லத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு செவ்வாழைப்பழம் நான் அது கூட ஆட் பண்ண போறேன். ஒரு பழம் ஃபுல்லா நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்ம பணியாரத்துக்கு தேவையான மாவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஓவர் நைட் கூட ஊற வைக்கலாம். இல்லைன்னா 6 ஹவர்ஸ் ஊறினாலே போதும். இல்லைன்னா உடனே ரெடி ஆகணும்னு நினைக்கிறவங்க அதுல ஒரு 1/4 பிஞ்ச் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். என்னோட மாவு ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சிருக்கிறேன். நான் இப்போ ஒரு 1/4 பிஞ்ச் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இது கூடவே தேங்காய் வறுத்து வச்சிருக்கேன். நெய்யில போட்டு வறுத்து வச்சிருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தேங்காய் சாப்பிடும்போது நடுவில் வரும்போது செம்ம டேஸ்டா இருக்கும். அதனாலதான் இதை ஆட் பண்றோம். அவ்வளவுதான், நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பணியாரம் சுட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கல் சூடாயிடுச்சு. இதுல நான் நெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல மாவு ஊற்றிக்கலாம்.
ஒரு பக்கம் குக் ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். நான் வந்து ஸ்பூன் தான் யூஸ் பண்றேன். உங்ககிட்ட வந்துட்டு பணியாரம் திருப்புற ஸ்டிக் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணுங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான உண்ணியப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக ஸ்வீட் பண்ணணும், சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.